அம்மா அப்பா எப்பவுமே பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொருவனுக்கு புத்தியும் தேர்தல் சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவர் என்ன செய்யறதா ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, மகனே இந்த வழிபடி நீ நடக்கக்கூடாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இதுதான் நல்ல பாதை, இது கெட்ட பாதை, சரியாகாதுன்னு சொல்லி யார் சொல்றாங்க? ஏசப்பா சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு நல்லதுதானே சொல்லுவாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்களே. ஒரு தகப்பன் எங்கேயாச்சும் போய் மகனை பார்த்து நீ குடிகாரனா ஆகு, இல்ல நீ கொலைகாரனா ஆகு, நீ இல்லாட்டி நீ ஏதாவது தவறான காரியங்களை செய், இப்படி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சா கூட என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், இவ்வளவு நாள் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளையும் அதே தப்புகளை வரக்கூடாது, நான் தான் என் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை மாட்டிக்கிட்டேன், என் பிள்ளை அப்படியே அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் அப்படி நல்ல காரியத்தை தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் என்ன செய்வாங்க, நல்ல சும்மா மகளே நீ இந்த ஸ்டேஜ் நீ இப்படி போனா எதிர்காலம் நல்லா இருக்காது, ஏன்னா அவங்க அந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, அது நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த தகப்பன்மாரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. உலக தகப்பனே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம கெட்டு போகணும்னு நினைப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, தகப்பன் சொல்லுகிற போல, உங்க தகப்பன் சொல்லுகிற போல சொல்லுகிறேன், நீங்க நல்ல காரியங்களை செய்யுங்க, கெட்ட காரியங்களை செய்யாதீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் கெட்ட காரியங்களை செய்தாலும், கெட்ட நடவடிக்கைகளை செயல்பட்டாலும் நீங்க நல்லதை செய்யுங்க, ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைங்க. சுற்றிலும் எத்தனை பேர் எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மட்டும் என்ன செய்யணும், அதை செய்யக்கூடாது. பைபிள் வாசிங்க, ஆண்டவர் என்னென்னலாம் கீழ்ப்படி சொல்லியிருக்கிறாரு, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்க சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்.